வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு எக்ஸசைஸ் நம்பர் 2.20 இருக்கக்கூடிய இந்த 20th சம் தான் பாருங்கள். ஏ மேட்ரிக்ஸ், பி மேட்ரிக்ஸ், சி மேட்ரிக்ஸ் 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? ஏவா, பிஆ, சிஆ, டிஆ. ஓகேங்களா? அதாவது 1 2 3 4 4ல் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ இதைத்தான் ஒன்றையும் நம்ம செஞ்சு பார்த்து எது கரெக்டாக இருக்குது அப்படின்றத ஆன்சர் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க பார்ப்போம். இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் எடுத்துகிட்டு ஏபிசி கண்டுபிடிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஏபி ப்ளஸ் சி ஈக்குவல் இது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதில் ஏபி எடுக்கிறேன். ஏ மேட்ரிக்ஸ், பி மேட்ரிக்ஸ். ஏபின்றப்ப மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்படின்னாலே எனக்கு தெரிஞ்ச நம்ம எப்பவும் பண்ணக்கூடிய 7 மெத்தடை யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ 1 2 3 அப்படின்றப்ப 1 2 3 ஃபஸ்ட்டு ரோவை அப்படியே ஃபில் பண்ணுறேன். செகண்ட் ரோ அப்படின்றப்பையும் அதையும் அப்படியே ஃபில் பண்ணுறேன். ஓகேங்களா? 3 2 1. அடுத்தது செகண்ட் மேட்ரிக்ஸில் கூடிய ஃபஸ்ட்டு காலம் 1 2 0. காலம்ன்றப்ப மேலேயும் கீழேயும் தான், ரோன்றப்ப தான் சைடில். ஸோ செகண்ட் ரோ அப்படின்றப்ப செகண்ட் காலம்ன்றதை இந்த இடத்துல அப்படியே எழுதுகிறேன். ஸோ இப்போ நான் மல்டிபிள் பண்ண போகிறேன். மல்டிபிள் பண்ணும்போது ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு ஃபஸ்ட் நம்பர் என்ன வரும்? 1. செகண்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர் 2 2 சார் 4. தேர்ட் நம்பர் இன்ட்டு தேர்ட் நம்பர் 3 இன்ட்டு 0 மட்டும் தான் 0. 1 இன்ட்டு 0 0. செகண்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர் -1. ஓகேங்களா? 2 இன்ட்டு -1 -2. 3 இன்ட்டு 2 6. அதே மாதிரி ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு ஃபஸ்ட் நம்பர் 3. செகண்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர் 4. தேர்ட் நம்பர் இன்ட்டு தேர்ட் நம்பர் 1 இன்ட்டு 0 0. ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு 0 0. செகண்ட் நம்பர் இன்ட்டு -1 -2. தேர்ட் நம்பர் இன்ட்டு 2. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்? ஏபி அப்படின்றப்ப 1 + 4 5 5 + 4 0 0. ஓகேங்களா? 0 + -2 -2. ஓகேங்களா? -2வையும் 6ஐயும் ஆட் பண்ணால் பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் செய்யணும். 4. ஓகேங்களா? சிம்பிளாக 6 - 2 அப்படின்றத நினச்சிக்கோங்க. 4. 3 + 4 7. -2 + 2 0. ஓகேங்களா? ஏபி கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு ஏபி ப்ளஸ் சி எழுதணும். ஸோ ஏபின்றது இதுதான் ஆன்சரு. சியை நான் எடுத்து எழுதுகிறேன். ப்ளஸ் போட்டு சி எழுதுங்க. 0 1 -2 5. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 5 + 0 5. 4 + 1 5. 7 + -2 7 வந்து 2வை சப்ட்ராக்ட் பண்ணால் 5. 0 + 5 5. ஓகேங்களா? ஸோ ஆல் ஆர் 5. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு டிவிஷன் ஏபி ப்ளஸ் சின்னு எடுத்தால் 5 5 5 எல்லாமே 5 வரணும். ஸோ வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இது கரெக்ட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ அதோட முடிஞ்சிடாது. செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்தெல்லாம் கரெக்டானு செக் பண்ணணும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போமா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு சி ஈக்குவல் டு 0 1 2 -3 -4 10. ஓகேங்களா? ஸோ அப்போ பி மேட்ரிக்ஸு இன்ட்டு சி மேட்ரிக்ஸு நான் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பி மேட்ரிக்ஸ்னால் 1 0 2 -1 0 2. சி மேட்ரிக்ஸு 0 1 -2 5. பியும் சியும் எடுத்து எழுதிட்டேன். நம்ம வழக்கம் போல் மல்டிபிள் பண்ண போகிறோம் 7 மெத்தடை யூஸ் பண்ணி. ஒன் டூ த்ரீ 3 ரோஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ அகெயின் ஒரு 7 போடணும். கவனமாக வச்சுக்கோங்க. 1 2 3 ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் எத்தனை ரோ இருக்கோ அத்தனை ரோ நம்ம போடணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோ 1 0 1 0. செகண்ட் ரோ 2 -1 2 -1. தேர்ட் ரோ நம்ம மல்டிப்ளிகேஷனில் இப்போ தான் தேர்ட் ரோ வரைக்கும் போட்டிருக்கோம் இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது செகண்ட் மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு காலம் 0 2 0 2 0 -2 -2 0 -2. செகண்ட் காலம் 1 5 1 5 1 5. ஓகேங்களா? ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணுங்க. 1 இன்ட்டு 0 0. 0 இன்ட்டு -2 0. ஓகேங்களா? 1 இன்ட்டு 1 1. 0 இன்ட்டு 5 0. 2 இன்ட்டு 0 0. -1 இன்ட்டு -2 -1ஐயும் -2ஐ மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் +2. 2 இன்ட்டு 1 2. -1 இன்ட்டு 5 -5. 0 இன்ட்டு 0 0. 2 இன்ட்டு -2 -4. 0 இன்ட்டு 1 0. 2 இன்ட்டு 5 10. ஸோ 0 + 10. ஓகேங்களா?
ஸோ இதை ஆட் பண்ணி பாருங்கள். 0 + 0 0, 1 + 0 1, 0 + 2 2, 2 - 5 பெரிய நம்பர் சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைனாக எழுதுங்க. 0 - 4 -4, 0 + 10 10. ஸோ அப்போ பிசி அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சது இங்கே இருக்கிறத விட அப்படியே வரும். 0 1 2 -3 ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா 0 1 2 -3 -4 10 -4 10. தேர்ஃபோர் செகண்டுமே என்னது கரெக்டு தான். செகண்ட் டிவிஷனும் கரெக்டு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தேர்டு டிவிஷன் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு டிவிஷன் பிஏ + சி = இது அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் பிஏ கண்டுபிடிக்க போகிறேன். பி இன்ட்டு ஏ ஓகேங்களா. ஸோ பின்றப்போ 1 0 2 -1 0 2 இது பி. ஏவோட டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 3 2 1 மல்டிபிள் பண்ணலாமா. ஸோ 3 ரோஸ் இருக்குது. 1 2 3 ஓகேங்களா. அதே மாதிரி காலம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 3 காலம்ஸ் இருக்குது. அப்போ 1 2 3 1 2 3 1 2 3 ஓகேங்களா. ஸோ இதை நம்ம எப்படி மைண்டில் கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கோங்க. எத்தனை 7 அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரோ வந்து இதில் இருக்கிறது எத்தனை ரோவோ அத்தனை ரோ போடுங்க. 1 2 3 1 2 3. அடுத்தது இதில் எத்தனை காலம் இருக்கோ அத்தனை காலம் 1 2 3 ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் ரோ ஃபுல்லாக ஃபில் பண்ணுறேன். 1 0 1 0 1 0. அடுத்தது 2 - 1 2 - 1 2 - 1 0 2 0 2 0 2 ஓகேங்களா. அடுத்தது காலம் ஃபில் பண்ண போகிறேன். 1 3 1 3 1 3 2 2 2 2. அடுத்தது 3 1 ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பு நான் பிஏ இதை மல்டிபிள் பண்ணி ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு ஃபஸ்ட் நம்பர் 1, செகண்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர் 0. 0வால் எதை பண்ணுறதுனா 0. 1 × 2 அடுத்து 0 × 2. ஸோ 2 + 0. ஃபஸ்ட் நம்பர் 1 × 3 3, 0 × 1 0. அடுத்தது ஃபஸ்ட் நம்பர் 2 × 1 2, -1 × 3 -3. அடுத்து 2 × 2 4, -1 × 2 -2. அடுத்தது 2 × 3 6, -1 × 1 -1. 0 × 1 0, 2 × 3 6, 0 × 2 0, 2 2s are 4, 0 × 3 0, 1 × 2 2 × 1 2 ஓகேங்களா. ஸோ இப்போ இதை ஃபுல்லாக நான் எழுதுங்க. 1 + 0 1 2 3 -1 2 + 5 ஓகேங்களா. இதில் வந்து கழிச்சா -2 வரும். 6 -1 5, 0 + 6 6, 0 + 4 4, 0 + 2 2. இது வந்து பிஏ. அடுத்து என்ன கேட்டிருக்கான், பிஏ + சி கேட்டிருக்கான். ஸோ பிஏ + சி அப்படின்னா பிஏல என்ன மேட்ரிக்ஸ் இருக்குன்னா 3 × 3 ஆர்டர் இருக்குது. சி மேட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா 2 5 3 0 ஆர்டர் இருக்குது. ஸோ இது 2 × 2. ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டரும் காமனாக இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். அதர்வைஸ் அடிஷன் அப்படின்றது இம்பாசிபிள் ஓகேங்களா. ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ரெண்டோட ஆர்டருமே சேமாக இருந்தால் தான் நம்ம ஆட் பண்ண முடியும். அதர்வைஸ் இம்பாசிபிள் ஓகேங்களா. இதை நம்ம எழுதுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. அதனால தான் எழுதி காமிச்சு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 3 × 3 இருக்குது. இங்கே 2 × 2 தான் இருக்குது. இதையும் ஆட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ 3 × 3 இங்கேயும் 3 × 3 இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து டிவிஷன் ஏபிசி ஓகேங்களா. A × B × C. ஸோ ஏபிசி. ஸோ ஏபி மேட்ரிக்ஸு ஆன்சரோட சி மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏபி மேட்ரிக்ஸுக்கு ஆன்சர் வந்து ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு டிவிஷனில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். இங்கே இருக்குது ஓகேங்களா. ஏபி மேட்ரிக்ஸ்க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். இதை தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஏபி அப்படின்னு போட்டு இதை நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருப்போம். என்னது 5470 அப்படின்றது தான் ஏபி மேட்ரிக்ஸ்க்கான ஆன்சர். ஸோ அதான் நான் இங்கே எழுத போகிறேன். 5470 அப்படின்றது ஏபி மேட்ரிக்ஸு.
நெக்ஸ்ட்டு சி மேட்ரிக்ஸ் அப்படின்றப்ப 2530 ஓகேங்களா. ஸோ இதுவும் 2x2 இதுவும் 2x2 தான். ஈஸியாக மல்டிபிள் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம வழக்கம் போல் நம்ம இங்கேயே நான் எழுதுகிறேன். ஏன்னா 2x2 தான். ஸோ இதில் 2 ரோஸ் இருக்குது. ஸோ 2 ரோஸு, இதில் 2 காலம் இருக்குது. அப்போ 2 காலம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ரோ 5454, செகண்ட் ரோ 7070 ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு காலம் 2323, செகண்ட் காலம் 5050. ஸோ ஃபஸ்ட் நம்பரையும் மல்டிபிள் பண்ணுங்க. 2 5s are 10, 4 3s are 12, 5 5s are 25 ப்ளஸ் 0 மல்டிப்ளை பண்ணால் 0, 7 2s are 14 ப்ளஸ் 0 into 3 0. ஃபஸ்ட் நம்பர் 35, செகண்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர் 0 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 10 + 12 22, 25 14 35 ஓகேங்களா. பட் அவங்க கொடுத்துருக்கிறது ஏபி இன்ட்டு சி அப்படின்றது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -8 20 -8 13 ஓகேங்களா. இது ரெண்டுமே ஈக்குவலா. ஸோ நாட் ஈக்குவல் டு. ஸோ அப்போ ஃபோர்த்துமே என்னது நாட் கரெக்ட், தேர்டும் ஃபோர்த்தும் நாட் கரெக்ட். ஸோ அப்போ ஃபஸ்ட்டும் செகண்டும் மட்டும்தான் ஆன்சர் கரெக்டு ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம ஆன்சர் எப்படி எழுதலாம். ஸோ இங்கே எழுதும்போது எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கரெக்டு, செகண்ட் கரெக்டு, தேர்டும் ஃபோர்த்தும் தப்பு. ஸோ அப்போ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஒன்லி. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர் 20th சம்முக்கு ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது, ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த டாப்பிக்கை பார்ப்போம்.